வெல்கம் பேக் டு கேஜிஎஃப் மீடியா யூடியூப் சேனல். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. எங்களை மேலும் ஊக்கப்படுத்த கேஜிஎஃப் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெல்லும் தம்பி உள்ளம், அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெல்லும் தம்பி உள்ளம். அன்னையென வந்த உள்ளம் தெய்வமென காவல் கொள்ளும், அன்னையென வந்த உள்ளம் தெய்வமென காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. மறைந்தாரே மறைந்தாரே மறைந்தாரே. பாசமகன் குமரன் எந்த நாளும் நினைத்து கண்ணீர் துடிக்கின்றார். மருமகள் ஜெயந்தி தினமும் நினைத்து வேதனையில் வாடுகிறார். பாசமகன் குமரன் எந்த நாளும் நினைத்து கண்ணீர் துடிக்கின்றார். மருமகள் ஜெயந்தி தினமும் நினைத்து வேதனையில் வாடுகிறார். அமுதன் என்றும் உண்மை நினைத்து கண்ணில் வாழுகிறார். மருமகன் மடிந்து என்றும் நினைக்க மறைந்தாரே. குடும்பத்தின் விளக்கு மறைந்தாரே. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக,
அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. வல்லமையும் ஆற்றலையும் படைத்தவை, அதுபோன்று நான் வல்லமையும் திட நம்பிக்கையும் கொண்டு இந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டிருக்கிறேன். நீங்களும் அப்படித்தான். அண்ணல் அம்பேத்கர் சொன்னார். அதே அம்பேத்கர் பாதச்சுவடிகளை பின்பற்றி அதே திட நம்பிக்கையோடு இன்று கோலார் தங்கவையிலே பிறந்து கர்நாடக மாநில உயர் நீதிமன்றத்திலும் டெல்லி உச்ச நீதிமன்றத்திலும் பணியாற்றி கொண்டிருக்கிற என்னுடன் சென்ட் மேரிஸ் பள்ளியிலே உடன் படித்தவருமான உயர் திரு பாலன் அவர்கள், இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், ஏழை எளியவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர் வக்கீல் ஃபீஸ் வாங்குகிறார். அந்த மாதிரி அவர் செயலாற்றி கொண்டு வருகிறது. இந்த குடும்பத்துக்கு எல்லோரிடத்திலும் நன்றாக பழகக்கூடியவர். அவர் இன்று பெங்களூரில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். அவருடைய இந்த சிறப்புரையை கேட்க நாங்கள் மிக ஆவலுடன் இருக்கின்றோம். உயர் திரு கனிக்கண்ணன் அவர்கள் மறைவினால் அவர் மறைவை அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலாச்சாரம் ஒரு காரியம் அப்படின்னா படத்திறப்பு, அதில் ஒரு பாட்டு, பாடகர்கள், இது வேற எங்கேயும் கிடையாது. இது கேஜிஎஃப்ல தான். தங்கவயல் தான் ஒரு தனி சிறப்பான ஒரு மொழி. குடியாத்தம், ஆம்பூர் அங்கெல்லாம் போனா அது வேற மாதிரி இருக்கும் தமிழ். பெங்களூர் தமிழ் வேற, கேஜிஎஃப் தமிழ் வேற. பெங்களூர்லன்னா என்னம்மா கொல்கட் நாய் கட்காத்து அப்படின்னு பேச தமிழ். பல்பு ஒஞ்சி போச்சுன்னா பல்பை வாஷ்டாங்கன்னு. கேஜிஎஃப் ஒரு டிஃப்ரெண்ட் தமிழ். இந்த கலாச்சாரம் இறப்பு இறந்துட்டாக்க அந்த ஏரியால யாருமே தூங்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து அந்த சாவு வீட்டுல போய் உக்காருவாங்க. அங்கேயும் கானா பாட்டு, அங்கேயும் நைட் எல்லாம் இருப்பாங்க. இது வந்து ஒரு தங்கவயல் கலாச்சாரம். நம்மலாம் தமிழ்நாட்டில இருந்து வந்து இங்க செட்டில் ஆனவங்க. நானு கெனடிஸ், என்ட்ரிஸ் சாப்பிட்டு என்ட்ரிஸ் லைன் துறை பேரை வச்சுட்டாங்க. நம்மள இன்னும் என்ட்ரிஸ் தான் சொல்லிட்டு. அப்ப என்ட்ரிஸ்ல வந்து ஒரு மறைந்த பெரியவர் கனிக்கண்ணன், அவர் பேரை எப்போ முதல்ல கேட்கிறேன்னா, இந்த தொழிற்சங்கத்துல நானும் இருந்தேன், அவர் கூட இருந்தாரு. தொழிற்சங்கத்துல கனிக்கண்ணன் கெனடிஸ்ல, அப்ப சின்ன பையன், நான் காலேஜ்ல படிச்சிருக்கேன். என்ன பண்ணாரு கனிக்கண்ணா, கம்யூனிஸ்ட் கொடியை என்ட்ரிஸ்ல இருந்தார். 67 அப்ப நான் ஹைஸ்கூல் கூட இல்லை, ஹைஸ்கூல் கொடியாத்தினாரு கனிக்கண்ணன், கொடியாத்தினாரு. அப்பத்துல இருந்து தெரியும். அந்த குடும்பமே ஒரு அரசியல் குடும்பம், தொழிற்சங்க குடும்பம். எல்லாருமே என்ட்ரிஸ் அப்படின்னா அங்க சிவப்பு கொடியும் இருக்கும், கருப்பு கொடியும் இருக்கும், நீல கொடியும் இருக்கும். இப்ப நம்ம காவி கொடி கூட வந்துட்டு. அது வந்து ஒரு அரசியல் தெளிவு பெற்ற ஒரு பகுதி. அப்ப கனிக்கண்ணனுடைய குடும்பம் எல்லாமே அரசியல் இருப்பாங்க, தொழிற்சங்கத்தில் இருப்பாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சவனா வந்து தங்கவயல் பூராவும் அறிமுகமான ஒரு குடும்பம் அது. அப்போ தங்கவயல் கெனடிஸ் இருக்கட்டும், ஓரஞ்சு, டைம் பிளாக்கு, பி பிளாக்கு, சி பிளாக்கு, இ பிளாக்கு, இந்த லைனு அந்த லைன் எல்லாம் ஒரே கலாச்சாரம் தான். கெனடிஸ்ல நான் இருக்கும்போது திடீர்னு ஏர் பிளாஸ்ட் ஆகும். ஏர் பிளாஸ்ட் ஆனா 100,000 பேர் அப்படியே ஓடியாந்தாங்க. ஆம்பூர் சீனம் செத்துட்டா, அரக்கோணம் ராமசாமி செத்துட்டான்னா 4 பாடி போயிடும்.
இந்த மாதிரியான தியாகம்னா 6000 பேர் 1883 2002 வரைக்கும் கிட்டத்தட்ட 6000 பேர் ஏர் பிளாஸ்ட்ல புதைஞ்சு செத்து போயிட்டாங்க. நிறைய பேருக்கு சிலிகாசிஸ், நியூமோகோனிஸ், லொக்குன்னு இரும்போம். இதுதான் மைன்ஸ் உடைய வாழ்க்கை. சங்கத்துல போராட்டம் பண்ணுவாங்க. இது மாதிரி பண்ணி நாம் உற்பத்தி செய்த தங்கம் எவ்வளவு? 10 லட்சம் கேஜி. 10 லட்சம் கேஜி. அப்ப அந்த தங்கம் கிளிட்டரிங் 10 லட்சம் கேஜி. இப்போ ஒரு கேஜி 1 லட்சம் ரூபாய் ஆகுது. அப்ப 10 லட்சம் கேஜி கோல்டு 1 லட்சம் ரூபாய்ன்னு கணக்கு போட்டா எத்தனை பில்லியன் ட்ரில்லியன் ஆகுதுன்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. இவ்வளோ தங்கத்தை உற்பத்தி பண்ணோம். காதுல கம்பளம் இருக்காது, மூக்குல மூர்த்தியம் இருக்காது, செயின் போட்டவங்களை யாரும் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அது. அந்த கோல்டு கிளிட்டரிங், கோல்டு மின்னுது இல்ல, கோல்டுன்னா எல்லாருக்கும் இஷ்டம். கிளிட்டரிங் கோல்டு. அது கோல்ட பார்த்தா எனக்கெல்லாம் என்ன, அதுல ரத்தமும் இந்த மாதிரி 6000 பேர் செத்து போட்டாங்க. 3 லட்சம் பேருக்கு சிலிகாசிஸ். இது கவனம் வர்றதுனால தான் நான் கோல்டே போடுறது இல்லை. கையில எதுவுமே இருக்கு, கோல்டே போடுறது இல்லை. கோல்டை பார்த்தவரை ரத்தம் மாதிரி தெரிஞ்சு அவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் செய்து உற்பத்தி பண்ண தங்கம் பூராவும் ஜான் டெய்லர் அண்ட் கம்பெனி கொள்ளடிச்சுட்டாங்க. நிறைய பேர் ஜான் டெய்லர் அண்ட் கம்பெனிய தங்கவயல் சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தங்கவயல் கொள்ளக்காரன். 6000 பேரை கொண்டுட்டு 10 லட்சம் கேஜி கோல்ட கொள்ளையடிச்சுன்னு இங்கிலாந்துக்கு எடுத்துன்னு போட்டான். அந்த கோல்டு எல்லாம் இப்போ அமெரிக்காவில் இருக்குது. அது ஒரு கதை. ஆகவே இவ்வளோ பெரிய தியாகத்தை செய்த தொழிலாளி இந்த நாட்டுக்கு தங்கத்தை கொடுத்தோம். வெள்ளக்காரனுக்கும் தங்கத்தை கொடுத்தோம், நாட்டுக்கும் தங்கம் கொடுத்தோம். இந்த தங்கத்தை இந்த நாட்டுக்கு கொடுத்த பெருமை கனிக்கண்ணனையும் சேரும், அந்த குடும்பத்தையும் சேரும், தங்க வயலையும் சேரும். 10 லட்சம் கேஜி கோல்டு. அந்த மாதிரி இந்த தொழிலாளி இந்த தங்கத்தை உற்பத்தி செய்யும் போது கொடுத்த சம்பளம் கோல் மைன்ஸ்ல நல்ல சம்பளம், பெமல்ல நல்ல சம்பளம். கோல்டு உற்பத்தி பண்ற தொழிலாளிக்கு 25ஆம் தேதி ஒரு 10 ரூபாய், 10ஆம் தேதி ஒரு 15 ரூபாய், 25 ரூபாய் சம்பளம். 25 ரூபாய் 10க்கு 10 ஊடு. ரேஷனுக்கு கியூ, தண்ணி குழாயில கியூ, ஒருக்கு தொடியில கியூ, காலையில டாய்லெட்டுக்கும் கியூ. இது இந்த கோல்டு கொடுத்த தொழிலாளிக்கு ஊட கட்டி கொடுத்துக்கிறான் பாரு. என்ன மாதிரி ஊடு கேஜி. இதெல்லாம் எதிர்த்து போராட்டம் பண்றதுக்கு தான் தொழிற்சங்கம் இருந்தது. தொழிற்சங்கத்துல கனிக்கண்ணன் போன்றவர்கள் நிறைய பேர் அதுல வேலை செய்திருக்கிறாங்க. தொழிற்சங்க தலைவர்னா அண்ணன் கலையரசு இங்கே உட்காந்து, தங்க வயல் சிற்பின்னா அண்ணனை சொல்லலாம். நான் சாமியை நம்புறது இல்லை, நான் கோயிலுக்கு போறது இல்லை. காரணமா அண்ணன், நான் எஸ்எல்சி படிக்கும்போது முருகன் ஸ்டேஷன் கிட்ட பட்டிமன்றம் போட்டுக்கிறேன். நான் என்னது வாலியை கொன்ற ராமன் வீரனா வீரன் இல்லையான்னு ஒரு பட்டிமன்றம் போட்டுக்கிறேன். 10வது படிக்கும் போய் நின்று கேட்டேன், இது கரெக்டா தானே இருக்குது அப்படின்னு. ராம கிருஷ்ணர் இதெல்லாம் டுபா குரு, நம்ம கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு பியூசி படிக்கும் போதுலேருந்து நான் கோயிலுக்கு போறது. அது காரணம் அவர் தான். அந்த மாதிரி நிறைய பேர் கேண்டிஸ்ல எல்லாம் உருவாக்குனாரு. சித்தோதனன், நான் நிறைய பேரெல்லாம் எம்ஏ எம்எஸ்சி எல்லாம் படிச்சு இருந்தாங்க. அவராலும் தமிழ் எழுத வராது. இப்போ கூட ஒழுங்கா தமிழ் எழுத வராது. தக்கா புத்துக்கான்னு இங்கிலீஷ் பேசுறோம், தமிழ் அறிவுன்னா அண்ணன் அது. அப்போ இந்த குடும்பம் தங்க வயல்ல பிரசித்தி பெற்ற குடும்பம். அரசியல், தொழிற்சங்கம், கலாச்சாரம், கல்வி, எழுத்தறிவு. அது அங்க பாருங்க அன்பர்சன். டிவியை ஓபன் பண்ண அன்பர்சன் விதவிதமா தமிழ் எழுதுறாரு. ஏன்னா பண்டிதர் எழுதினாரா இவர் எழுதினாரான்னு ஒரு டவுட் இருக்கும். ஆகவே இந்த காரியம், கலாச்சாரம் இது தங்க வயல்ல இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. மற்ற பெங்களூர்ல எல்லாம் பார்த்தா 10 வீட்டுல சாவனா இந்த வீட்டுக்கே தெரியாது. ஆஸ்பத்திரியில சேர்ந்துட்டா ஆஸ்பத்திரியில இருந்து தூக்கின்னு போய் அப்படியே இது போடுறோம், வீட்டுக்கிட்டே வைக்கிறது. அதனால இறந்த பிறகும்
மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு சடலத்திற்கு, இறப்பிற்கு கௌரவம், மரியாதை, அன்பு, பண்போடு இருக்கக்கூடிய ஊரு நம்ம ஊரு. 2001 மைன்ஸை மூடிவிட்டான். மைன்ஸை மூடிட்டு இன்னும் வரைக்கும் அந்த செட்டில்மெண்ட் ஆகல. ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் ஆகிக்குது. ஆர்டர் ஆகி கூட ஹைகோர்ட்ல ஆர்டர்ல நீதிபதி சொல்றாரு 100% விஆர்எஸ். பாதி கொடுத்துட்டுக்கிறான், பாதி ஒன்றும் கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5-6 லட்சம் ரூபாய் வரணும். அதுக்காக கேஸ் போட்டவங்க அதுல பன்னீர் நம்ம மூர்த்தி வரல பொறுத்திருக்கு. இன்னும் மைன்ஸ் அப்படின்னா இந்த குடும்பம், கனிக்கண்ணன் அவர்களுடைய குடும்பம் இன்னைக்கு கூட இந்த தொழிலாளர்களுக்கு அந்த 5-6 லட்சம் ரூபாய் வரணும்னு ஃபைட் பண்றாங்க. என்ன லாயரா வச்சுக்கிறாங்க. ஹைகோர்ட்ல கண்டெம்ட் ஆஃப் பெட்டிஷன் போட்டுக்கிறோம். ஆகஸ்ட் 1 வாரம் அந்த கேஸ் ஹியரிங்க்கு வருது. அப்போ எல்லாருக்கும் 5-6 லட்சம் ரூபாய் வந்தால் கனிக்கண்ணன் அவருடைய குடும்பத்திற்கும் அதுல ஒரு பாத்திரம் உண்டு. ஒரு சமூக பொறுப்பு, சமூக அந்தஸ்து உடைய ஒரு குடும்பம். அப்போ நம்முடைய வாழ்வியல் ஒன்று பெமல் இல்லைன்னா பிஜிஎம்எல். இப்போ கூட அந்த நோட்டீஸ்ல என்ன போட்டிருக்காங்க எக்ஸ் பிஜிஎம்எல். நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப்பே பிஜிஎம்எல் தான், சுரங்கம் தான் வாழ்வியல். அப்போ குடும்பம் நம்முடைய வேலை, அதை மீறி அரசியல் வாழ்வு, தொழிற்சங்க வாழ்வு, கலாச்சார வாழ்க்கை, அந்த மாதிரி பல்வேறு விதமான வாழ்வியலை கொண்ட நகரம் தங்க நகரம். அதை பன்னீர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நீ வந்தே வரணும்னாரு. என்னை கூப்பிடுறது பெருசா, நான் வர்றதை பெருசான்னு வந்துட்டேன். இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி. இந்த அண்ணன் கனிக்கண்ணன் அவர்களை இழந்து வாடும் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய ಆழ்ந்த இரங்கலை ಇವತ್ತು 16 ದಿನದ ಶ್ರದ್ಧಾಂಜಲಿಯ ಕಣಿಕಣ್ಣನ್ ಅವರ ಆತ್ಮಕ್ಕೋಸ್ಕರ ಅವರ ಕುಟುಂಬದವರಿಗೆ ಮತ್ತು ಪಾಂಡಣ್ಣ, ಪನ್ನೀರಣ್ಣ ಮತ್ತು ಕುಮರನ್ ಅವರ ಎಲ್ಲ ಕುಟುಂಬದವ್ರಿಗೆ ಸೇರಿ ಅವರ ಆಶೀರ್ವಾದ ಇರಲಿ. ಯಾಕಂದರೆ ಕಣಿಕಣ್ಣ ಅಂದರೆ ನನಗೆ ತುಂಬ ಇಷ್ಟ. 3 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ ತುಂಬ ಆ್ಯಕ್ಟಿವ್ ಆಗಿದ್ರು. ನನ್ನ ಹುಡ್ಕೊಂಡು ಮನೆಗೆ 7 ಗಂಟೆಗೆಲ್ಲ ಬರುವರು. ಏನು ಕೆಲಸ ಇದ್ರು ಬೆಳಗ್ಗೆ 7 ಗಂಟೆಗೆ ನಾನು ಎದ್ದಿರಲ್ಲ, ಅವರೇ ಫಸ್ಟ್ ಮನೆ ಹತ್ರ ಇರೋರು. ಯಾಕಂದರೆ ಆ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಕೂಡ ಈ ವರ್ಷ ಆ್ಯಕ್ಟಿವ್ ಪರ್ಸನ್, ಕಣಿಕಣ್ಣನ್ಗೊಂದು ಆ್ಯಕ್ಟಿವ್ ಪರ್ಸನ್ ಆಗಿದ್ರು. ಅವರ ಆತ್ಮಕ್ಕೆ ಶಾಂತಿ ಸಿಗಲಿ, ನಾವೆಲ್ಲ ಅವರ ಆಶೀರ್ವಾದ ನಮಗೆಲ್ಲ ಇರಲಿ ಅಂತ ಹೇಳಿ ನನ್ನ ಮಾತು. ಕನಿಕಣ್ಣನ್ ಅಂದ್ರೆ ನನಗೆ ತುಂಬಾ ವರ್ಷಗಳಿಂದ 15 ವರ್ಷಗಳಿಂದ ಸತತವಾಗಿ ನನ್ನ ಜೊತೆಗೆ ಒಡನಾಡಿಯಾಗಿ ನನಗೋಸ್ಕರ ಈ ವಾರ್ಡಿನಲ್ಲಿ ಸತತವಾಗಿ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡಿ ಈ ವಾರ್ಡಿನ ಸರ್ವತೋಮುಖ ಅಭಿವೃದ್ಧಿಗೆ ಶ್ರಮಿಸಿದಂತ ವ್ಯಕ್ತಿ ಯಾರಾದ್ರೂ ಇದ್ರೆ ಅದು ಕನಿಕಣ್ಣನ್ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾನು ಭಾವಿಸ್ತೀನಿ. ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ತುಂಬಾ ಒಡನಾಟ. ಅವರು ಬಿಜೆಪಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ನನ್ನ ಚಿಕ್ಕ ತಾತ ಮತ್ತೆ ನಮ್ಮ ದೊಡ್ಡಪ್ಪ ಅವರಿಗೆ ಒಡನಾಟವನ್ನು ಹೊಂದಿದ್ರು. ಅವರು ಬಿಜೆಪಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. ನಾವು ಕೂಡ ಬಿಜೆಪಿ ಕುಟುಂಬದಿಂದ ಬಂದವರೇ. ನಾವು ಆದ್ರೆ ಕೂಡ ಕರಪನಹಳ್ಳಿ ಭಾಗದಲ್ಲಿ ನೆಲೆಸಿದ್ವಿ. ಆದ್ರೆ ನಾನು ಈ ಆಲದಮರಕ್ಕೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದಾಗ ಈ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ಅಂಗಡಿಯನ್ನ ತಗೊಂಡಿದ್ದೆ. ಈ ಅಂಗಡಿ ಮಾಲೀಕ ಒಂದು 8 ಗಂಟೆ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು 2 ಅವರ್ ನಾನ್ ಮಾತ್ರ ಮಾಲೀಕ ಆಗಿದ್ದೆ, ಇನ್ನೊಂದು 6 ಅವರ್ ಅವರೇ ಮಾಲೀಕರಾಗಿದ್ರು. ಯಾಕಂದ್ರೆ ಅಷ್ಟೊಂದು ನಾವು ಬಾಂಧವ್ಯವನ್ನು ಹೊಂದಿದ್ವಿ. ಅವರೇ ಅಂಗಡಿಯನ್ನ ನೋಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ರು, ನಮಗೆ ಮಾರ್ಗದರ್ಶನವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು ಎಲ್ಲ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ ಕೂಡ. ಇವತ್ತು ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಕೂತಿದ್ದಾರೆ, ಅವರ ಎಂಟ್ರೀಸ್ ಇಂದ ಬರತಕ್ಕಂತ ಒಂದು ಬ್ಯಾಚ್ ಇತ್ತು. ಆ ಬ್ಯಾಚ್ ನ ಕೂಡ ನಾವು ಪರಿಚಯಿಸಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಪಾಠಗಂಗಮ್ಮನ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಹಲವಾರು ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಿಗೆ ಅಲ್ಲಿ ತರ ಎಲ್ಲ ಮಾಡಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥ ಜನಸೇವೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಅವಕಾಶವನ್ನ ಮಾಡಿಕೊಟ್ಟು ಇವತ್ತು ನಾವು ಅವ್ರನ್ನ ಅಗಲಿದ್ವಿ. ಅಂದ್ರೆ ಯಾವತ್ತೂ ಕೂಡ ನನಗೆ ಬೆನ್ನೆಲುಬಾಗಿ ನಿಂತು ಯಾವತ್ತೂ ಕೂಡ ಸವಿತಾ ಬಾಬು ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಯಾರಾದ್ರೂ ಮಾತಾಡೋರಿದ್ರೆ ಅದು ಕನಿಕಣ್ಣನ್ ಕುಟುಂಬ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಯಸ್ತೀನಿ. ಬಂಧುಗಳೇ, ಇವತ್ತು ಆ ಕುಟುಂಬ ಕನಿಕಣ್ಣನಾಗಿರ್ಬೋದು,
ಪಾಂಡು ಅಣ್ಣ ಆಗಿರ್ಬೋದು, ಪನ್ನೀರ್ ಅಣ್ಣ ಆಗಿರ್ಬೋದು, ಸಚ್ಚಿದಾನಂದಣ್ಣ ಆಗಿರ್ಬೋದು, ಕುಮರಣ್ಣ ಆಗಿರ್ಬೋದು, ಮತ್ತೆ ಕಲೆಯರಸನ್ ಅಪ್ಪಾಜಿರವರಾಗಿರ್ಬೋದು, ಮತ್ತೆ ಬಾಬು ಅರುಣಾಚಲಮಣ್ಣ ಅವರಾಗಿರ್ಬೋದು, ರಮೇಶ್ ಅಣ್ಣ ಆಗಿರ್ಬೋದು, ಎಲ್ಲ ಕುಟುಂಬ ಕೂಡ ನಿರಂತರವಾಗಿ ನನ್ನ ಜೊತೆಗೆ ನಿಂತು ಅದೇ ತರವನ್ನ ಕೂಡ ನಾನು ಕೂಡ ಅವ್ರ ಜೊತೆಗೆ ನಿಂತು ಕೆಲಸವನ್ನ ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸ ನಾನು ಮಾಡಿದ್ದೀನಿ. ಇವತ್ತು ಕನಿಕಣ್ಣ ಕುಮರಣ್ಣಗೇನು ತಂದೆಯನ್ನ ಕಳ್ಕೊಂಡಂತ ದುಃಖ ಇದೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಬಯಸ್ತೀನಿ ಬಂಧುಗಳೇ. ನನಗ್ ಕೂಡ ತಂದೆಯನ್ನ ಕಳ್ಕೊಂಡು, ನನಗ್ ಕೂಡ ತಂದೆ ಇಲ್ಲ, ನನ್ನ ತಂದೆ ಕೂಡ ದೈವಾಧೀನರಾಗಿದ್ದಾರೆ. ಮತ್ತೊಬ್ಬ ತಂದೆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಂತು ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಿದಂತ ಕನಿಕಣ್ಣ ಅಪ್ಪಾಜಿರವರು ಇವತ್ತು ದೈವಾಧೀನರಾಗಿದ್ದಾರೆ. ಅವರು ಕೂಡ ನನ್ನ ತಂದೆಯನ್ನ ಕಳ್ಕೊಂಡಂತ ದುಃಖವನ್ನು ಅವತ್ತೇ ನಾವು ಅವ್ರು ತೀರ್ಕೊಂಡ ದಿನ ಕರುಣಾಸ್ ಸರ್ ಆಗಿರ್ಬೋದು, ಅನ್ಬಳಗನ್ ಆಗಿರ್ಬೋದು, ನನ್ನ ಸ್ನೇಹಿತರೆಲ್ಲ ಸೇರಿ ನಾವು ಬಾಯಿಕೊಂಡ ಟ್ರಿಪ್ ಅಲ್ಲಿ ಇದ್ವಿ. ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಾಯಿಕೊಂಡ ಗಂಗಮ್ಮನ ದೇವಸ್ಥಾನ ದರ್ಶನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗಿದ್ವಿ. ಅರ್ಧ ದಾರಿಯಲ್ಲಿ ಗೊತ್ತಾದ ತಕ್ಷಣ ನಾವು ಅಲ್ಲಿನ 3 ದಿನ ಪ್ರವಾಸ ಇತ್ತು. ಅಲ್ಲಿಂದ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗೋ ಪ್ರವಾಸವನ್ನ ಮೊಟಕುಗೊಳಿಸಿ ಮತ್ತೆ ನಾವು ವಾಪಸ್ ಬಂದು ಇವ್ರನ್ನ ಮತ್ತೆ ಆ ಸಾಯಂಕಾಲ ಒಳಗಡೆ ನಾವು ವಾಪಸ್ ಇಲ್ಲಿ ಬಂದ್ವಿ. ಆ ದುಃಖವನ್ನ ಭರಿಸ್ತಕ್ಕಂತ ಕೆಲಸ ಕೊಡ್ಬೇಕು ಅವ್ರಿಗೆ. நம்மளுடைய மறைந்த எனக்கெல்லாம் அவர் பெரிய அண்ணன் மாதிரி, அண்ணன் தான் நம்ம எல்லாம் இது பண்ணுவோம். அவர் இன்னைக்கு 89 வயசுல அவர் இறந்திருக்கிறார். அந்த 89 வயசு வரைக்கும் அவருடைய சாதனைகள் என்ன, அவர் எதுல இருந்தாரு, எப்படியெல்லாம் சொன்னாருன்னு கூட நம்ம வக்கீல் பாலம் கூட சொன்னாரு. அதே மாதிரி எனக்கும் அவருடைய பழக்கம், அதாவது அவருடைய குடும்பங்களை எங்க குடும்பம் அவங்க குடும்பம் எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி தான். நாங்க குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 வருஷமா நாங்க எல்லாம் அந்த அந்த நிலைமையில தான் நாங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோம். அண்ணன் கலையரசன் ஆகட்டும், பாண்டு அண்ணன் ஆகட்டும், அவருடைய தம்பி கேசவன் இருக்கிறாருங்களே, அவரும் நானும் ஒன்னா வேலை பண்ணுவோங்க. அவங்க எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஃபேமிலியா தான் இருக்கிறோம். ஏன்னா அந்த நேரத்துல இருந்து எனக்கு நல்லா தெரியும். முக்கியமா பங்கு வகிச்சது இவரும் நம்ம கணிகண்ணன் அவரும், கேசவன் அவரும், பன்னீர் அவரும், இவங்கெல்லாம் தான் பேசி இந்த கல்யாணத்தை நல்ல விதமா முடிச்சு கொடுத்தாங்க. மாமா எந்த ஆகட்டும், அக்காதாகட்டும், எந்த விதமான ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்கெல்லாம் சுமூகமா பேசி நல்ல ஒரு வழிகாட்டுவாரு. அதனால அவங்க மேலே எங்களுக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் உண்டு. அந்த குடும்பத்துக்கு பொதுவாகவே பன்னீர் அண்ணா ஆகட்டும், நம்ம பாண்டு அண்ணா ஆகட்டும், இவங்கெல்லாம் ஒரு பொது வாழ்க்கையில ஒரு நேர்மையான ஒரு குறிக்கோளோடு வாழ்கிற ஆளுங்க. ஒருத்தரை ஏமாற்றி படிக்கணும், ஒருத்தர்கிட்ட இது பண்ண எண்ணம் இல்லாத ஆளுங்க, சர்வீஸ் பண்ணணும், நேர்மையாக பண்ணணும், தப்பு நடந்தால் தட்டி கேட்கறதுக்கு தைரியம் உள்ள ஆளுங்களை கூட அதே சமயத்தில் சொல்லிக்கிறேன். அந்த குடும்பத்துக்கு எங்களால் முடிஞ்ச ஆறுதல் இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்தவர் அனைவருக்கும் இறந்த அண்ணாருன்னு சொல்ல மாட்டேன், என்னோட அப்பா மாதிரி அப்பா தான். அவர் வாழ்க்கையில வழிகாட்டியா இருந்தவர். வழிகாட்டினா அவரை நம்பிதான் வாழ்க்கையில சில பேர்லாம் வாழ்வாங்க. அந்த மாதிரி ஆறுதலாகவும் வழிகாட்டியாகவும் வாழ்ந்தவர். பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல நம்ம எப்படி வாழன்றது தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய மற்றவங்க பார்த்து எப்படி வாழணுன்றதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த நினைவு நாளில் நம்ம நினைக்கிறதா இருக்கும். அவர் கூட நம்ம எப்படி வாழ்ந்தோம், ஒருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும். அவரை பத்தி இன்னைக்கு இவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம்னா எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும். எதுக்காக நம்ம இங்க வந்தோம், எதுக்காக நம்ம அவருடைய அஞ்சலி செலுத்துறோம்ன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எனக்கும் ஒரு காரணம் இருக்கு. அவர் வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியா இருந்தாரு. அந்த காரணமும் மற்றும் இந்த மாதிரி தான் இல்லை, சில பேர்லாம் வாழணும்னு நம்ம தெரிவிக்கணுன்றதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஒரு வாய்ப்பை நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சொல்றேன், இந்த வாய்ப்புல அவரை இழந்தவங்களுக்கு ஆறுதலாகவும், அவங்க குடும்பத்தாருக்கும், எல்லாம் என் கூட பிறந்த மாதிரி குமரன் அவருக்கும், அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு இந்த சமாதானமாக இருக்கிறதுக்காகவும் ஆறுதல் சொல்லி எனக்கு அப்பா கணிகன் அவர்கள், அவரோடு நெருங்கி பழகியவர்கள் நாங்கள். எப்படி என்று சொன்னால், சூழா எப்படி எங்களுக்கு கட்டி கொடுத்து எல்லாரும் அதே மாதிரி எங்களுக்கு உறுதுணையா அரசியல் ரீதியாகவும் சரி, அன்பும் சரி, குடும்பத்தின் பாசத்தையும் சரி கொடுத்தவங்க தான் பன்னீர் அவரும், அதே போல பாண்டியனாவும், கேசவனாவும். இவங்க கூட நம்ம நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எங்கள் தந்தையார் மூலமா கிடைத்தது. அதை பேணி காக்கின்றவர்கள் மிகப்பெரிய ஆடம்பரமான விருட்சமான குடும்பம் இது. இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல எத்தனை எண்ணங்கள் இருந்தாலும், எத்தனை
பேர்கள் இருந்தாலும் ஆறுதல் கூற முடியாது. அப்பாவுடைய இறுதி நாள் என்று நாங்கள் வந்தோம். அப்பொழுது அப்பா சூப்பா பார்த்து சொன்னாரு, மிகப்பெரிய மனுஷப்பா, எனக்கும் அவருக்கு ஒரே வயசு தான், இருந்தாலும் எனக்கு ஆறுதல் சொல்ல அவர் இருந்தார், அவருக்கு ஆறுதல் நான் இருந்தேன். அந்த ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த தருணத்தில் அவங்கெல்லாம் நம்ம ஆறுதலே சொல்ல முடியாது. அவங்க தான் நம்மளுக்கு ஆறுதல் சொல்லணும். அந்த ஆறுதல் வந்து எப்படி சொன்னாக்கா, குடும்பம் பெருசு, அந்த குடும்பத்தில் ஒருத்தர் இந்த செயின் லிங்க் மாதிரி இருக்க குடும்பம். இந்த குடும்பத்துக்கு நம்மளும் என்றைக்குமே உறுதுணையாக இருப்போம்னு சொல்லி குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் என்னுடைய இருந்துகள் கலந்த வணக்கத்தை. திராட்சை செடி கனி தராமல் போனாலும், ஒளிவு மரம் நிழல் தராமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் மயங்கி போனாலும், மந்தையிலே ஆடுகள் காணாமல் போனாலும், இந்த குடும்பம் வணங்குகின்ற தெய்வங்கள் இந்த குடும்பத்தை, ராமசாமி குடும்பத்தையும் ஐயா கனிக்கண்ணன் குடும்பத்தையும் இந்த சமுதாயத்திலே வாழாக்காமல் தலையாக்கினார். அதற்கு உதாரணமாக ஐயா கனிக்கண்ணன் அவர்களுக்கு 2 பிள்ளைகள். அவருடைய பிள்ளை குமாரன் மற்றும் அவருடைய துணைவியார் ஜெயந்தி, குமார்த்தி அமுதவல்லி, அவருடைய அர்மனியஸ் மணி அவர்கள். குமரன் அவர்கள் எச்சலிலே SC/ST வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக உள்ளார். இங்கே டாக்டர் B.R. அம்பேத்கர் சோசியல் செகுலர் ப்ரோக்ரசிவ் ஃபோரமுடைய உப தலைவராக இருக்கின்றார். பாபுனுடைய டாக்டர் B.R. அம்பேத்கர் பிரச்சார சமிதியிலே ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக விளங்கி பொது சேவை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் துணைவியார் இருக்கின்றார். அதே போல மணி சார் எடுத்துள்ளா அமுதவல்லி குமார்த்தி கனிக்கண்ணனுடைய மணி அவர்கள். அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கவர்மெண்ட் ஐடியில. அவர் அங்க இருக்கும்போது ஒரு அம்பேத்கர் அமைப்பிலும் தொழிற்சங்கத்திலும் ஈடுபாடு கொண்டு அவர்களுக்காக பணியாற்றியவர் மணி அவர்கள். இன்று நம்முடன் இந்த ஏரியால உடனிருந்து அனைத்து அம்பேத்கர் நிகழ்வுகளுக்கும் ஒத்தாசையாக இருக்கக்கூடிய மணி அவர்கள். நான் கூறியது போல ராமசாமி ஐயா குடும்பத்தை வாழாக்காமல் தலையாக்கினார். அவருடைய 2 பன்னீரும் நம்ம பாண்டாண்ணனை எடுத்துக்கினா, பன்னீர் மெம்மல்ல BJML பிரசித்தி பெற்றாரு. பாண்டாண்ண மெம்மல்ல தொழிற்சங்கத்துல அரசியல், அதே மாதிரி அவர் BJML தொழிற்சங்கத்துல அவங்க சிறந்து வளர்ந்தாங்க. அப்படியே எடுத்துக்கினா கேசவண்ணன் குடும்பத்தை எடுத்துக்கினா, இன்னைக்கு எல்லாருமே சொல்ல, நம்ம சர்ச்சில் இருந்து, சுமன்ல இருந்து, ஜூலி ஜெயபாட்ல இருந்து, ஹென்ரி சார்ல இருந்து, அப்படியே எடுத்துக்கிறாங்க. அந்த குடும்பத்துல பிரதீப் இன்னைக்கு கோலார் தங்கவயலில ஒரு சிறந்த வாலிபர், எழுச்சி மிக்க வாலிபர், சமுதாய சேவர்கள். அவர் இருக்கிற கட்சியில கூட இன்னைக்கு பல சேவைகளை செய்து வர்றாரு பிரதீப் அவர்கள். இப்படி குடும்பத்தை சொல்லின்னு போனா சொல்லினே போலாம். நான் விரும்பும் ஐயா கனிக்கண்ணன் ஐயா அவர்களை இழந்து வாடும் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு இறைவன் ஆறுதலையும் தேர்தலையும் வழங்க வேண்டும் என்று வேண்டி இதோடு இந்த நிகழ்வை அனைவரும் குடும்பத்திற்கு ஆறாத்துறைகளிலே அமர்ந்திருக்கின்ற குடும்பத்தாருக்கு ஆறுதல் வழங்கிய தங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்த எங்களுடைய குடும்ப தலைவர் பாசத்துக்குரிய அண்ணன் கனிக்கண்ணன் அவர்கள் இறந்து இன்றோடு 11 நாட்கள் ஆகின்றன. அவரை இறந்து குடும்பமே தவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 11ஆம் நாள் ஈம சடங்கும் படத்திறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாம் குடும்பத்தின் சார்பாக அழைத்து இவரை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் சிறப்பாக உரையாற்றிய அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி, குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். அதே போல் எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இண்டியஸ் வட்டாரத்தை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ.
நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ சுரை விதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது காதல் கதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது தங்கை உயிர் தான் இருந்த இடத்தில் நின்றது தங்கை உயிர் தான் இருந்த இடத்தில் நின்றது கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது காதலெனும் பூவுலர்ந்து கடமை வென்றது காதலெனும் பூவுலர்ந்து கடமை வென்றது என்றும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது என்றும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ கொடியாய் நடையிழந்து தவித்தது ஒன்று அதன் துணைக்கு வந்து துயர் துடைக்க நின்றது ஒன்று இதற்கிதுதான் என்று முன்பு யார் நினைத்தது இதற்கிதுதான் என்று முன்பு யார் நினைத்தது பழி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது பழி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி
ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பதும் பண்பாகும் அவருடன் இணைந்து நாங்கள் பேசும்போது சில பல விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. ஆய்வுக்குரிய அந்த விஷயங்களை அண்ணா கனிக்கண்ணன் அவர்களிடம் சென்று கேட்டால்தான் நமக்கெல்லாம் தெரியும் என்று நாங்கள் மறுநாள் வந்து அண்ணனை சந்திக்கும் ஒரு நிலையிலே இருந்தோம். ஆனால் அகாலமாக இந்த மரணம், இந்த யமதூதன் அவரை வாட்டி வதைத்து எடுத்து கொண்டான் என்று சொல்லும் போது இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய கஷ்டம், நஷ்டம். கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் தங்கவேல் தளபதி PM ஆர்வம் அவர்களை வெற்றிகரமாக மைசூர் கர்நாடக அசம்பிளிக்கு அனுப்பி வைத்த குடும்பம் தான் இந்த குடும்பம் என்பது கள்ள மனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேற யாரம்மா.
நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா? பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தார்